ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அதிரடியா யார் அடுத்தபடியாக வெளியேறப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் இந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் வந்து கலந்துட்டாங்க. 4 பேரும் நல்ல ஒரு ஸ்போர்ட்டினஸ் கொடுத்தாங்க. அதுலேயும் குறிப்பாக சுபிக்ஷா உண்மையிலேயே சொல்ல போனால் கண்டிப்பாக செமைய மாதம் அந்த பொண்ணு சூப்பராக வந்துட்டு அவங்களோட பங்கெடுப்பை கொடுத்தாங்க. பட் அங்கே இருக்கிற யாருக்குமே வந்து சுபிக்ஷா வரதில் விருப்பம் இல்லை. அதனால் முதலாவதாக அவங்க தான் வந்து வெளியேற்றப்பட்டார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சபரி வந்துட்டு ஆல்ரெடி கேப்டனாக இருந்த காரணம் ஒன்று. அதே மாதிரி இந்த வாட்டில் வந்துட்டு அந்த தலை டாஸ்கில் அவர் பண்ண விஷயங்கள் யாருக்குமே சுத்தமாக பிடிக்கல. அதுலேயும் சாண்ட்ரா வந்து அவங்களுடைய அந்த பின்னலை எடுக்கும்போது கேர்ள்ஸ் திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்னாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு கோவம் வந்துருச்சு. ஸோ அதனால் எல்லாருமே இந்த மாதிரி பண்ணும்போது லாஸ்ட்டாக சாண்ட்ரா தான் திரும்பவும் எடுக்க போனாங்க. அதுங்களே டக்குன்னு கால் தவறி அப்படியே அவரே வந்து கீழே காலை வச்சிட்டார். ஸோ அதனால் வந்துட்டு அவருமே அந்த டாஸ்க்கை விட்டு வெளியேற்றப்பட்டார். இப்போ மீதி 2 பேர் இருக்காங்க, கானா வினோத் அண்டு எஃப்ஜே. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு தகவலும் கொடுத்துட்டேன் இந்த டாஸ்கில் யார் வின் பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள். எஃப்ஜே தான் வந்துட்டு அடுத்த வாரம் கேப்டனாகவும் வின் பண்ணியிருக்கார். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.